ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீட் சம்பந்தமா டிஎம்கேவை விமர்சனம் பண்ணி தளபதி காலையில ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு எதிராக டிஎம்கே அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இப்போ ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதாவது நீட் தேர்வு விலக்கு என்பது நீண்ட நெடிய சட்ட போராட்டம். அது ஒன்றிய அரசு நிறைவேற்றும் சட்டத்தின் அடிப்படையிலானது. சினிமா டைலாக் பேசுவது போல உடனே பேசுறதல்ல அப்படின்றத விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீட் தேர்வை மத்திய அரசு தான் ரத்து செய்ய முடியும். சட்டம், நாட்டின் நடைமுறை, அரசின் நடைமுறை புரிந்தால்தான் இது குறித்து பேச முடியும். யாரோ எழுதி கொடுக்கிற பஞ்ச் டைலாக் கிடையாது, இது ஈஸியா பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ பேசியிருக்காரு. சோ இவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இவ்வளவு விவரமா விளக்கம் கொடுக்க தெரிஞ்ச இவருக்கு முதல்வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரத்தின் போது ஆட்சிக்கு வந்தா நாங்க நீட்டை ரத்து செய்வோம், எங்கள்கிட்ட அதுக்கான ஒரு ரகசிய வழி இருக்கு அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணும் போதே இதை அவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டியதானே. சோ மாநில அரசு நீட்டை ரத்து செய்ய முடியாதுன்னு அப்ப உங்களுக்கு தெரியலையா, இல்ல தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே பொய் பிரச்சாரம் பண்ணீங்களான்றதுக்கு தான் பதில் சொல்லணும். தளபதி கேட்டதுமே அதை தான், தேர்தல் வாக்குறுதியில சொன்னதை செஞ்சீங்களா அப்படின்ற மாதிரி தான் தளபதியும் கேட்டிருக்காரு. அதை கேட்கறதுக்கு ஓட்டு போட்ட எல்லாருக்குமே உரிமை இருக்கு. சோ நீட் விலக்குக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்காம தளபதிக்கு அரசியல் நடைமுறைகள் தெரியல அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ டிஎம்கே விளக்கம் கொடுக்கறதா இருந்தா கொடுக்க வேண்டிய விளக்கம் ஒன்னே ஒண்ணுதான். ஒன்னு மாநில அரசால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது அப்படின்ற அரசியல் அடிப்படை அறிவு கூட இல்லாம அதை சொல்லியிருக்கணும். இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டே வாக்குகளை வாங்கறதுக்காக போய் சொல்லியிருக்கணும். சோ இது ரெண்டுல நீங்க எதை பண்ணீங்கன்னு சொன்னா மட்டும் போதும். ஒன்னு அடிப்படை அறிவு இல்லாம சொல்லிட்டீங்களா, இல்ல போய் சொன்னீங்களா, இதுதான் தளபதியும் மக்களும் கேட்கிற ஒரு விஷயம். சோ இதுக்கு மட்டும் கரெக்டான ஆன்சர் பண்ணா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.